வாழ வேண்டிய வயதில் திருமணமாகி கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு எல்லா ஆசாபாசங்களுக்கும் உட்பட்டு இன்றைய உலகத்துடைய நவீன இந்த சந்தையை, நுகர்வு சந்தையை எல்லாவற்றையும் சுவாசிக்க வேண்டிய அந்த கரும்புலிகள், அந்த மண்ணின் விடுதலைக்காக அவர்கள் செய்த தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம், அவர்கள் செய்த மகத்தான ஈகம் எண்ணி பாருங்கள். கடற்கரும்புலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதிரி நாட்டுடைய ராணுவ போர்க்கப்பல்கள் கடலிலே 100 மைலுக்கும் அப்பால் நம்முடைய கடற்பரப்பை நோக்கி, புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பை நோக்கி ஆயுதம் ஏந்தி வருகின்ற போது அந்த கரும்புலிகள் தலைவருக்கு கடிதம் எழுதுவார்களாம். இன்றைக்கு சிங்கள ராணுவத்தினுடைய போர்க்கப்பல் இந்த எல்லையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நமது உளவுப் பிரிவு தகவல் சொல்லியிருக்கிறது. தலைவர் அவர்களே, அந்த ராணுவ கப்பலை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மனித வெடிகுண்டாக தற்கொலை படையாக கடலிலே காவியமாவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மனு கொடுக்கிற இளைஞர் கூட்டமாக, மாணவர் கூட்டமாக அந்த தலைவனை உயிராக நேசித்தது தமிழீழ விடுதலை புலிகளின் இளைய தலைமுறை, மாணவர் தலைமுறை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு கட்டுப்பாட்டோடும் ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு நாம் படுகிற பாட்டை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஓட்டு அரசியலிலே தமிழ் சமூகம் படுகிற பாட்டை எண்ணி பாருங்கள். ஒரு தலைவன் உலகத்தில் மல்லாதிக்க ராணுவங்களை கொண்டு, பீரங்கிகளை கொண்டு, ஆட்லரி பீரங்கி குண்டுகளை கொண்டு, நவீன ரக துப்பாக்கிகளை கொண்டு, நவீன ரக போர் விமானங்களை கொண்டு ஒரு விடுதலை போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கு உலக நாட்டின் 20 நாடுகள் துணையோடு போராடுகின்ற போது மாபெரும் மன உறுதியோடு அத்தனை நாட்டு படைகளுக்கும் நிகராக வன்னி காடுகளில் முகம் கொடுத்து களமாடியவர்கள் தான் இந்த மகத்தான மாவீரர்கள். எண்ணி பார்க்கணும்.